வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல். பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு 6-7 பல், பட்டை சிறு துண்டு, கல்பாசி 1, ஏலக்காய் 2, பிரியாணி இலை சின்னது, லவங்கம் 4, ஸ்டார் லவங்கம் 1. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். தண்ணி லைட்டாக ஊற்றி நல்லா அரைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 2 வெங்காயம், 2 தக்காளி அதையும் அரிஞ்சு தனியாக வச்சுக்கணும். அடுத்தது வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை போட்டு அது வெடித்து வந்த உடனே வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் அதை வதக்கணும். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். பொன்னிறமாக ஆன பிறகு அதில் வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு நமக்கு தேவையான மசாலாலாம் அந்த நேரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம தக்காளியை நம்ம சேர்க்குறோம். தக்காளி வெந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், மசாலாவை மிதமான தீயில வச்சு நம்ம வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற விழுதை போட்டுட்டு அது மேலேயே நமக்கு தேவையான அளவு உப்பை கலந்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கைவிடாமல் பண்ணால் தான் அது அடி பிடிக்காமல் இருக்கும். கலந்துட்ட பிறகு நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன்ஸை அதில் போட்டுடலாம். போட்டு அதுவும் அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா இந்த சிக்கனில் நிறைய தண்ணி விடும். அப்போ சிக்கன் கிரேவியாக இருக்காது, ரொம்ப தண்ணியாக ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிக்கனை வேக வச்சுடுங்க. இப்போ இந்த ஓரளவுக்கு நல்லா இருக்குது, கிரேவி மாதிரி இருக்குது. இது போதும். சிக்கன் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.